அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு காவல்துறையிலே அந்த முதல் தகவல் அறிக்கை FIR அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. அதாவது அந்த கொடுங்கோலை அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான். காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை, அந்த குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா? எவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற வழக்குகள் எல்லாம் அந்த பெண்ணோ அவங்க குடும்பமோ எந்த தகவலும் வெளியில சொல்லக்கூடாது. அந்த அடிப்படை கூட தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இல்லையா? தெரியாதையா? தெரிஞ்ச போல் நடிச்சிட்டு இருக்காங்களா? இது வேதனைக்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. அதற்கு அது யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது, மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க, பல்கலைக்கழகத்துக்குள்ள இது போன்ற பெண்களை பலாத்காரம் செய்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகின்றது. முதலமைச்சர் கீழே சட்டம் ஒழுங்கு வருது, காவல்துறை வருது. அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறையை வேற ஏதாவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம். தொடர்ச்சியா அன்றாடம் பிரச்சனைகள். நான் சொல்லியிருக்கல, கடந்த 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 6000 கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, இந்த இதில் திருட்டு எல்லாமே அது வேற. அதனால முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வேலை பளு இருக்கா? நேரம் இல்லையா? கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பெருமையா எங்களுக்கெல்லாம் இருந்தது. இது சுத்தமா போயிடுச்சு. இன்னொரு முக்கிய காரணம், அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு. இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கு சிறு தொழில். என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டில்னா? கஞ்சா விற்கிறது. தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல எந்த தெருவில் போனாலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா காவல்துறைக்கு தெரியாம கிடைக்காது, விற்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இதுல இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தமான அந்த குற்றவாளி கூட திமுக நபர் என்று தெளிவா இருக்கு. அதுல இந்த பத்திரிகையில வந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்கு, எல்லாம் இருக்குது. அதுல அவன் தொடர் குற்றவாளி. அவனெல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். ஆனா உள்ள, அதாவது இதுதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு அமைச்சரோ ஒரு துணைமதிகளோ ஒரு இடத்துக்கு ஒரு அவங்க கூட புகைப்படம் எடுக்கிறது ஒரு தற்கையான செய்யலாம். அது ஒரு திரும்ப தொடர்பு பற்றி பேசுறது என்ன நியாயமாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர பதிவு இருக்கணும். ஒரு துணை முதல்வர் போகிற இடத்துல இந்த மாதிரி சரித்திர இருக்கிற விஷயம் அந்த காவல்துறை இல்லை. யார் வேணா யாருக்கு வேணா ஒளிப்புற எடுக்கலாம். இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், எங்கேயாவது போறாங்க சார் ஒரு செல்ஃபின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இந்த குற்றவாளி ஞானசேகர், அந்த குற்றவாளி திமுக முரசொலியில வந்திருக்கு, எத்தனையோ கல்யாண திருமண பத்திரிகைகள்ல வந்திருக்கு, திமுக உடைய பொதுக்கூட்டத்தில் அதுல ஒரு அழைப்புதல்ல வந்திருக்கு. அதனால எல்லாமே அதே ஒரு பேர்ல எல்லாருக்கும் அது வந்திருக்குது. அதனால இது மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது. அண்ணாமலை தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்த மாட்டேன், நாளைக்கு எனக்கு நானே அது அவர் சொன்னது. அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும்? அதுக்கு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக அதிகமாக குரல் புரியக்கூடிய பாஜக மணிப்பூரில் நடந்த விஷயங்களுக்கு பாஜக தரப்பு என்று அப்போது அமெரிக்கா பாஜக தற்போது இந்த விஷயத்தை குரல்
இது வந்து அரசியல் அதான் பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து எந்த நாளும் வந்து இருக்க முடியாதுன்னு பொறுப்பு. மணிப்பூர்ல நடக்கும்போது அமைதியை காரணம், தமிழகத்தில் நடக்கும்போது இதை பற்றி பெரிதாய்ப்பு வந்து அரசியல் அதான் என்ன மறுபடியும் மணிப்பூர்லயா? மணிப்பூர்ல ஒரு பெண்ணை வந்து நிர்மாணப்படுத்தி மோசமான முறையில் மணிப்பூர்ல ஒரு பெண்ணு மட்டும் கிடையாது, பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் மணிப்பூர்ல இருக்கு. அங்க சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது. அங்க கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் அந்த நிலைமை தான் இருக்கிறது. அதனால அங்க நிச்சயமாக அங்க அதாவது ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேத்தீஸும் இந்த ஒரு குக்கீஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் வந்ததுனால அது நிச்சயமாக அதுக்கு தீர்வு மிகப்பெரிய அளவில் தீர்வு உடனடியாக கொண்டு வரணும். அது மாற்று கருத்துலாம் கிடையாது. எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண விடாம வலுக்கட்டாயமா போராட்டம் பண்றதுக்கு முன்னாடியே கைது பண்ணப்படுறாங்க. இது எந்த மாதிரியான போராட்டம் செய்வது எங்களுடைய ஜனநாயக கடமை. இந்தியாவில் எந்த கட்சி வேணா போராட்டம் செய்யலாம், அமைதியான முறையில் போராட்டம் செய்யலாம். அது எல்லாருடைய கடமை, எங்களுடைய கடமை. அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அதுவும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து நிச்சயமாக போராட்டம் செய்ய வேண்டும். கட்சிகள் மட்டுமில்லை, பொதுமக்கள் போராட்டம் செய்யணும். ஏன்னா ஒன்று இந்த குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது, அடுத்தது காவல்துறை மெத்தனமா இருக்கு, ஆட்சியாளர்கள் மெத்தனமா இருக்கிறாங்க. அதனால அது ஒன்று. அடுத்தது இப்போ நான் மதுரையிலேருந்து தான் வரேன். இங்கே ஐட்டாப்பட்டி, அப்புறம் அது இன்னொரு வெள்ளாளப்பட்டி, இந்த கிராமத்தில் போயிட்டு அங்கே போய் மக்களை சந்திச்சு அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது, அங்கே இருக்கின்ற மக்களுடைய விருப்பம் அது சம்பந்தமாக அங்கே விழாவரியா அங்கே மக்களிடம் பேசிட்டு வந்திருக்கிறேன். நான் அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கேட்டு சொல்லியிருக்கிறேன். நான் இதுல இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த பகுதியில் 5000 ஏக்கர்ல டங்ஸ்டன் இருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கின்றார்கள். அதன் பிறகு 2023 ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய அரசு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கின்ற சுரங்கத்துக்கு ஏல அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சட்டம் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்படுகிறது. 2023 அக்டோபர் மாதம் பகுதியில் டங்ஸ்டன் இருக்கிறது, அதனுடைய தகவல் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்றாங்க. அப்பயும் தமிழ்நாடு அரசு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லல. ஜனவரி மாதம் தமிழக அரசிடம் இருந்த, அதாவது டாமின் தமிழ்நாடு மினரல் கார்பரேஷன் இருந்த 125 ஏக்கர் அந்த பகுதியில் இருந்த நிலத்தை, கிரானைட் குவாரிக்கு வைத்திருந்த நிலத்தை மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கிறது டாமின். அது ஒப்படைக்கணும் அவசியமே கிடையாது. அப்போ இது ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஏன் ஒப்படைக்கணும், மீண்டும் மறுபடியும் ஏன் ஒப்படைக்கணும்? ஏன்னா நாளைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் வந்ததுன்னா இந்த 125 ஏக்கர் மட்டும் தனியா நிற்குவாங்க. அது ஏதுவாக தான் மீண்டும் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு 3 கூட்டத்துல தமிழ்நாடு அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரியிடம் கலந்துக்கிறாங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக. 2024 பிப்ரவரி மாதம் ஏலம் வர்றாங்க. இந்த ஏலத்தை யார் எடுக்கிறாங்கன்னா ஸ்டெர்லைட் கார்பரேஷன், ஸ்டெர்லைட் நிறுவனம், வேதாந்தா, இந்துஸ்தான் சிங், 3 ஒரே கம்பெனி தான். ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடி மக்களை பாழடித்து இந்த ஸ்டெர்லைட் கம்பெனி தான் இது எடுக்கிறாங்க ஏலம். 10 மாதமா ஒண்ணுமே அமைதியா இருந்த தமிழக அரசு நவம்பர் மாதம் 2024 நவம்பர் மாதத்துல தான் அங்க மக்கள் போராட்டம் செய்து அவங்களை மக்களுக்கு தான் தெரியுது. அப்புறம் தான் எங்களை போன்றவர்கள்லாம் அறிக்கை விட்டு போராட்டம் பண்ண தமிழ்நாடு அரசு எதுவுமே இல்லை, எங்களுக்கு தெரியல, இதுக்கப்புறம் வராது, இதெல்லாம் நாடகம் நடந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறாரு. என்னன்னு, நான் இந்த பொறுப்பில் இருக்கின்ற வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு நான் கேட்கிறேன் முதலமைச்சர்கிட்ட. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன? காவிரி டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு சட்டம் வந்திருக்கு. அதே போன்று அந்த பக்கம் அந்த பகுதியில பல்லுயிர் புராண பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் ஜோனாக அந்த பகுதியை ஒரு சட்டமாக கொண்டு வந்து காப்பாற்றணும், பாதுகாக்கணும். இது முதலமைச்சர் செய்வாரா? அந்த மக்களுடைய விருப்பமே இதுதான். ஏன்னா அந்த பகுதியில 70 ஏரிகள் இருக்கு, 3 தடுப்பணைகள் இருக்கு, 200க்கு மேல சுனைகள், சுனைனா ஸ்பிரிங், ஆனா தண்ணி இப்படி வெளியில வருதாக
250 வகையான பறவைகள் அங்க பகுதியில் வருது. அங்க 70 கோவில்கள் இருக்காங்க. அது இல்லாம பாரம்பரியமான நம்முடைய அடையாளங்கள், சின்னங்கள், தமிழர்களுடைய அடையாளங்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பான சின்னங்கள் எல்லாமே இருக்கு அந்த பகுதியில் இருக்கு. இங்க போய் டங்ஸ்டன் சுரங்கம் ஏன் வரணும்? எதுக்கு அனுமதி கொடுக்கணும்? அதனால நான் கேட்கறது, இதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் வர வேண்டும். வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்றத்தில் அந்த பகுதியை, அரிட்டாப்பட்டி பகுதியை உட்பட 5000 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கின்ற ஒரு சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். உண்மையிலே அந்த மக்கள் மீது, அந்த மண் மீது, நம்முடைய தமிழர்களுடைய அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வரலாம், கொண்டு வர வேண்டும். இடையில இது ரத்து பண்ணிட்டாங்க சொல்லதான் ஒண்ணும் கிடையாது. அதுல வெறும் 425 ஏக்கர் தான் மறு ஆய்வுக்கு, அது ஹெரிட்டேஜ் சைட்டா இல்லையான்னு மறு ஆய்வுக்கு கொண்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4500 4600 ஏக்கர் அப்படிதான் இருக்கு. அதனால இது ஏதோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம். இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த திட்டம் இருக்கு. முதலமைச்சர் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த பகுதியை பாதுகாக்கலாம். நன்றி.